ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோவில் நான் சஷ்டி விரதம், அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் இல்லையா, சூரசம்ஹாரம் நடக்கும்ல திருச்செந்தூர் கோவிலில், அப்போ வரக்கூடிய அந்த மகா கந்த சஷ்டி விழாவை பற்றியும், எப்படி நாம் முருகப்பெருமானை பூஜிக்கணும், எப்படி நம்ம விரதம் இருக்கணும், குழந்தைக்காக வேண்டி எப்படி விரதம் இருக்கணும், அப்புறம் அது போக மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நாம் எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். முருகருடைய ஒரு பக்தையாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். கந்த சஷ்டி விழாவானது எப்போ தொடங்குதுன்னு பார்த்துடலாமா? நவம்பர் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தொடங்கி நவம்பர் 7ஆம் தேதி வியாழக்கிழமை சஷ்டி 6 நாள் விரதம் நிறைவடையும். அதுக்கு அடுத்த நாள் நவம்பர் 8ஆம் தேதி முருகப்பெருமானுக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். இந்த நாள் நம்ம தொடர்ந்து தினம் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதுதான் சத்தியமான உண்மை. இப்போது சஷ்டிக்கு நம்ம எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்லிடவா? போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான் கலசம் அமைச்சு சாமி கும்பிட்டுருப்பேன் கந்த சஷ்டி விழாக்கு. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும்ல, நான் கலசம் அமைக்க முடியாது. அதனால வேண்டி நான் எப்போதும் விரதம் எப்படி இருக்க போகிறனோ அந்த மாதிரி தான் இருக்க போகிறேன். காலையில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு காப்பு கட்டிக்கோங்க. மஞ்சள் நூல் இருக்குல்ல, அந்த மஞ்சள் நூலில் ஒரு விரலி மஞ்சளை கட்டி வீட்டிலே வச்சு சாமி கும்பிட்டுருங்க. சஷ்டி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த காப்பெல்லாம் வச்சு முருகப்பெருமான்கிட்டே வச்சு கலசம் அமைக்கிறவங்க அமைச்சுக்கோங்க. இல்லை அப்படியே விரதத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா அப்போவே முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுருங்க. கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த காப்பையும் அவர்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு காலையில் அதுக்கப்புறமா கோயிலெல்லாம் திறந்ததுக்கப்புறமா கோயிலில் கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்து நல்லா முருகர்கிட்ட வேண்டிட்டு அந்த காப்பை நீங்கள் கையில் கட்டிட்டு, முருகா நான் ஒன்று வேண்டி இந்த காப்பை கட்டியிருக்கேன், நான் தொடர்ந்து என்னால் முடியும், நான் தொடர்ந்து விரதமாக இருந்து நான் உங்ககிட்ட என்ன கேட்டேனோ நான் அதை அடையாமல் விட மாட்டேன். எனக்கு உன்னை விட்டால் யாரும் கிடையாது, நான் யார்கிட்டையும் போகவும் மாட்டேன், எனக்கு நீ தான் முருகா பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப ஊர்ஜிதமாக நின்று அந்த காப்பை வேண்டிட்டு கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை தொடர்ந்து நீங்கள் 7 நாட்களுமே முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதத்தை ஆரம்பிக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சஷ்டி விரதம்ன்ட்டு வெறும் 6 நாள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக அடுத்த நாள் 7ஆவது நாள் திருக்கல்யாணத்தை அன்னைக்கு தான் அந்த சஷ்டி விழாவானதே நிறைவேறுது. 6 நாள் மட்டும் கிடையாது. சஷ்டி விரதம்ங்கிறது 7 நாள். 6 நாள் நம்ம முருகப்பெருமானுக்கு கடுமையான விரதமாக இருந்து, ஏன்னா இருக்கிறதுலே விரதம் கஷ்டமான விரதம் எது அப்படின்னா அது இந்த மகா கந்த சஷ்டி விரதம் தான். ஏன்னா மற்ற விரதம்லாம் நம்ம ஒரு நாள் இருப்போம், ஒரு 6 மணிலேருந்து 6 மணி நேரம், ஒரு 12 மணி நேரம் இருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம விரதம்லாம் இருந்திருப்போம். ஆனால் இந்த மகா கந்த சஷ்டி விழாவானது தொடர்ந்து நாம் 7 நாளைக்கு விரதமாக இருக்க போகிறோம். அதனால் இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப கடுமையான விரதம். இதை நம்ம நல்லபடியாக இருந்து முருகப்பெருமான் கிட்ட என்ன கேட்டாலும் சாதிச்சிடலாம், கொடுத்துருவார். என்ன கேட்டாலுமே அது வெற்றியாக தான் முடியும் நமக்கு. தொடர்ந்து 6 நாள் விரதமாக இருந்துட்டு 7ஆவது நாள் ஐயனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு, சாதம் எல்லாம் ஸ்வீட்ஸு, இது கூட திருபாகம் எல்லாம் செஞ்சு வச்சு நம்ம படையல் போட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு நாமளுமே நம்மளுடைய விரதத்தை நல்லபடியாக முடிச்சிடலாம். ஐயனுக்கு வச்ச பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு. இப்போது யார் யார் எப்படி எப்படிலாம் விரதம் இருக்கலாம்னு சொல்லிடுறேன். முதல்ல குழந்தைக்காக சஷ்டி விரதம் அப்படின்னாலே எல்லாருமே அறியப்பட்ட ஒன்று, குழந்தை வேணுமா, நம்ம முருகப்பெருமான்கிட்ட சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கந்த சஷ்டி விழா ரொம்ப ஸ்பெஷலானது. ஆனால் மாதம் நமக்கு 2 சஷ்டி வரும், வளர்பிறை தேய்பிறை. அதெல்லாம் நீங்கள் இருக்க முடியல அப்படின்னாலுமே பரவாயில்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து கடுமையாக பிரார்த்தனை பண்ணி முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் குழந்தை வரும் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ குழந்தைக்காக வேண்டி எப்படி சஷ்டி விரதம் இருக்கலாம்னு சொல்கிறேன். மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 டைப் ஆஃப் விரதம் இருக்குது. முதல் விரதம் இந்த மிளகு விரதம். இது ரொம்ப கடுமையான விரதம். காலையில் இப்போ முதல் நாள் சஷ்டி அன்னைக்கு காலையில் 1 மிளகு சாப்பிடுவாங்க. 2ஆவது நாள் விரதத்தன்னைக்கு 2 மிளகு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருவாங்க. இதை மாதிரி 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5, 6ன்னு 6 நாளும் 6ஆவது நாள் 6 மிளகு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நாளுமே மிளகை கூட்டிக்கிட்டே போகணும். இப்படி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வெறும் மிளகை சாப்பிட்டுட்டு 6 நாளுமே முருகா முருகான்னு நம்ம உருகி வேண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் இல்லைனா இனி வர நாட்களில் நமக்கு குழந்தை சஷ்டி விரதத்தில் இருந்து
பிறக்கும். இதில் இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்கள் முருகருக்கு சஷ்டி விரதம் இருந்து உங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அதை முருகர் வந்து அதை நான் தான் கொடுத்தேன், உன் கூட நான் இருக்கேன் பாரு அப்படின்னு நமக்கு உணர்த்துறது மாதிரி அந்த குழந்தை ஒன்று சஷ்டியில் பிறக்கும், இல்லை கிருத்திகையில் பிறக்கும், இல்லைனா விசாக நட்சத்திரத்தில் வந்து பிறக்கும். அதை வந்து முருகர் நமக்கு உணர்த்துவார். இது நான் தான், நீ என்கிட்ட கேட்டல்ல, என்ன நீ கூப்பிட்டல்ல, நான் வந்துட்டு பார்த்தியா அப்படின்னு உணர்த்துற மாதிரியே வந்து பண்ணுவார். இது வந்து முதல் விரதம். ரெண்டாவது டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா பால் பழ விரதம். இதுதான் நான் எப்போவுமே இருக்கிறது. பாலும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதமாக இருக்கிறது. பழம்னா வாழைப்பழம். காலையில் ஒரு டம்ளர் பாலும் வாழைப்பழமும் வச்சு முருகருக்கு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதை வந்து மதியம் ஒரு 12 மணி போல் ஒரு டம்ளர் பாலும் 2 வாழைப்பழமும் வந்து சாப்பிட்டுக்குவேன். நைட்டு இதே மாதிரி சாயந்தரம் சாமி கும்பிடுவோம்ல, மாலை நேரத்தில் ஒரு டைம், அப்போ வந்து 2 வாழைப்பழமும் பாலும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை வந்து நான் திரும்பவும் நைட்டு சாப்பிட்டுட்டு என்னுடைய விரதத்தை வந்து முடிச்சிருவேன். இதுதான் வந்து பால் பழ விரதம். மூணாவது ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் நேரம் மட்டும் விரதமாக இருந்துட்டு மதிய நேரம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க. நைட்டுக்கு வந்து விரதமாக இருப்பாங்க. இது வந்து ஒரு பொழுது விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது விரதம் வந்து காலையிலையும் மதியமும் வந்து சாப்பிட மாட்டாங்க. நைட்டு ஒரு வேளை மட்டும் இரவு உணவு மட்டும் எடுத்துக்குவாங்க. அதுவுமே சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன் வெரைட்டி மாதிரி எடுத்துக்குவாங்க. இது ஒரு வகையான விரதம். ஸோ இதில் எந்த மாதிரியான விரதம் வந்து நாம் எடுக்கணுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். நம்மளுடைய வேண்டுதலை பொறுத்து, நம்மளுடைய வேண்டுதல் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நிறைவேறணும், இது வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி நாமளுமே வந்து நம்ம எந்த விரதத்தை எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இப்போ வந்து கலசத்துக்கு போவோமா? போன வருஷம் நம்ம வீட்டில் நான் லாங் வீடியோவே போட்டிருப்பேன், முதல் நாள் கலசம் அமைச்சது. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். இப்போ கலசம் வந்து அமைச்சிடலாம். சுத்தமான செம்பு எடுத்துகிட்டு அதில் நூல் சுத்த தெரிஞ்சால் சுற்றிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. மஞ்சள் குங்குமம் சுற்றி வச்சுட்டு உள்ளே வந்து சுத்தமான தண்ணி விட்டுட்டு, கங்கா ஜலம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைனா சுத்தமான தண்ணியே போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பன்னீர் விட்டுட்டு பச்சை கற்பூரம், ஜவ்வாது வாசனைக்கு போடணுன்னா போட்டுக்கலாம், ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள், இந்த மாதிரி ஒரு 5 வகையான மங்கள பொருளை அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுடைய நகை ஏதாவது ஒரு நகை இருந்தால் அதுக்குள்ளே வந்து தங்க நகை நீங்கள் வந்து அலசிட்டு சுத்தமாக பால் விட்டு கழுவிட்டு நீங்கள் அந்த செம்புக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நீட்டமாக திலகம் வச்ச மாதிரி சுற்றி மாயிலையை வச்சுட்டு ஒரு தேங்காய் முழுக்க மஞ்சள் தடவி நீட்டமாக திலகம் வச்சு அது மேலே வச்சுட்டோம் அப்படின்னா கலசம் வந்து தயாராகிடும். கலசம் வச்சும் வெக்காட்டியும் நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2 வேளை வந்து நெய்வேத்தியம் பண்ணணும். சஷ்டி விரதம் இருக்கிறவங்க தினமும் காலை இரவு 2 வேளையுமே வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணணும். கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லது. வேல்மாறல் படிக்கலாம், திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம், நம்ம என்ன வேணாலும் உட்காந்து பாராயணம் பண்ணலாம். எதுவுமே தெரியலையா, உட்காந்து முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும். அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிறவங்க நம்ம வந்து அந்த நேரம் யாருடைய பாவ சொல்லுக்குமே ஆளாகக்கூடாது, வீண் வம்புக்கு போகக்கூடாது, யாரையும் வந்து புறம் பேசக்கூடாது, யாருடைய மனதையுமே புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்க கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம செய்யாமல் இருக்கணும். இப்போ வந்து வழிபாட்டில் வரக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். சஷ்டி விரதத்தில் கலசம் வச்சாலும் வெக்காட்டியும் நம்ம ஷட்கோண கோலம் போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்டார் கோலம் போட்டு அதையுமே 2 கோடாக போடணும். நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொன்னதுனால டிஸ்கிரிப்ஷனில் அதில் பார்த்துக்கோங்க நான் எப்படி போட்டிருப்பேன்னு. இது நான் அச்சில் போட்டது. நான் வந்து அதில் சிம்பிளாக கையாலேயே போட்டிருப்பேன். அதை வந்து அதை வீடியோவில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓம் சரவண பவன் எழுதிட்டு முதல் நாள் சாலை வைக்கணும் ஒரு விளக்கு, 2வது நாள் ராலை வைக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு விளக்கு வந்து கூட்டிக்கிட்டே வரணும். முதல் நாள் ஒரு விளக்கு, 2வது நாள் 2வது விளக்கு, 3வது நாள் 3வது விளக்கு வாழை வைக்கணும். அந்த மாதிரி 6வது நாள் 6 விளக்கு சுற்றி சரவண பவன் 6 விளக்கு வந்து எரியும். அந்த 6 விளக்குமே நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். 6 விளக்கையும் ஒரு விளக்கும் தினம் வந்து சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. வேண்டாம், 6 நாள் முடிஞ்சதுக்கப்புறமே சுத்தம் பண்ணிக்கலாம். அந்த ஷட்கோண கோலத்தை காலையில் நேரத்தில் வச்சு ஏற்றுற விளக்கு சாயந்தர நேரமும் அப்படியே ஏற்றிக்கோங்க. ஷட்கோண கோலம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றினா கூட போதும். இப்போ இன்றைக்கி கோலம் போட்டு காலையில் ஏற்றிட்டீங்க ஒரு விளக்குன்னா சாயந்தரம் அதே விளக்கை ஏற்றிக்கலாம். அடுத்த நாள் காலையில் துணியில் சுத்தமாக துடைக்கணும். துடைப்பெல்லாம் போட்டு கால் மிதியெல்லாம் படக்கூடாது. அந்த சரவண பவ கோலத்தை துணியில் தொடச்சி அதை எடுத்துடணும். அடுத்த நாள் நம்ம திரும்ப காலையில் புதுசாக போட்டு அந்த விளக்கு வச்சுட்டு கூடவே இன்னொரு விளக்கை சேர்த்து 2வது விளக்கு 2வது நாள் ஏற்றுவோம். இதை மாதிரி 6 நாள் செஞ்சுட்டு வரணும். சஷ்டி விரதம் இருக்கும்போது 6 நாளுமே நம்ம வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு காலையில் இல்லைனா சாயந்தர நேரத்தில் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு நாம் வந்து பிரகாரத்தை சுற்றி அவர்கிட்ட நல்லா வேண்டிட்டு வரலாம். இதுதான் சஷ்டி விரதம். 6 நாள் நாம் இருக்கிறது. 6 நாள் விரதம் இருந்துட்டு 7வது நாள் படையல் போட்டு திருக்கல்யாணத்தை பார்க்குறது. இதுதான் 6 நாள் நம்ம இருக்கக்கூடிய விரதம்.
தொடர்ந்து 6 நாள் இருக்க முடியாதவங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, அதுக்கப்புறமா வயசானவங்க எல்லாருமே வந்து இந்த கடைசி ஒரு நாள் 6வது நாள் சூரசம்ஹாரத்தன்னைக்கு, அதாவது 7ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து இருப்பாங்க. அன்னைக்கு தான் முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வதம் பண்ணாரு. நம்மளால வந்து 7 நாளுமே இருக்க முடியல அப்படின்னா அந்த கடைசி ஒரு நாள் 6வது நாள் மட்டும் விரதமா இருக்கலாம். அன்னைக்கு விரதம் இருந்தா கூட சூரபத்மன் எப்படி அழிஞ்சு முருகப்பெருமான் தேவர்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்தாரோ அதே போல நம்மளுடைய துன்பம் எல்லாமே வந்து பறந்து போயிடும். 6வது நாள் அன்றைக்கி காலையில் நேரமாக எழுந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அன்னைக்கு முழுக்க விரதமாக இருந்துட்டு, அதே மாதிரி விரதம் இருக்கும்போது நிறைய பேர் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க. தண்ணி நம்ம நிறைய குடிக்கணும், இல்லைனா உடம்பு உஷ்ணமாயிடும். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, டீஹைட்ரேட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் சாமியை கும்பிட முடியாமல் ஆகிடும். அதனால் நல்லா வந்து தண்ணி குடிங்க. உங்களால் வந்து முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சாப்பிட்டுட்டு கூட நம்ம முருகப்பெருமானை கும்பிடலாம், தப்பு இல்லை. உடம்பு வந்து ரொம்ப வருத்திக்கிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகர் மேலே கோவிச்சிட்டு எந்த பலனும் இல்லைல்ல. அதனால் அவங்கவுங்களுடைய ஹெல்த் எப்படின்னு நமக்கு தான் தெரியும். உங்களுடைய உடம்பு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரத முறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 6வது நாள் விரதத்தன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு, அதாவது உங்கள் வீட்டு பக்கம் சூரசம்ஹாரம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தலையெல்லாம் குளிச்சுட்டு திரும்ப முருகப்பெருமானுக்கு தயிர் சாதம் நைவேத்தியமாக செஞ்சு வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை வந்து நிறைவு பண்ணலாம். தயிர் சாதம், சக்கரை பொங்கல்லாம் பண்ணலாம். திருக்கல்யாணத்தன்னைக்கு படையல் போடாதவங்க இந்த சூரசம்ஹாரத்தன்னைக்கு கூட சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறமா படையல் போட்டு கும்பிடலாம். அப்படி கூட நம்மளுடைய விரதத்தை வந்து நம்ம நிறைவு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தால் கூட நமக்கு வந்து பலன் உண்டு. அந்த கலசம் கூட நம்ம வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணும்னாலுமே வச்சு கும்பிட்டுக்கலாம். கலசத்தை வந்து அன்னைக்கு வைக்கிறவங்க அன்னைக்கே விசர்ஜனம் பண்ணிடலாம். 6 நாள் தொடர்ந்து இருந்துட்டு 7வது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை முடிப்பாங்கல்ல, அவங்க வந்து கலசம் வைக்கிறவங்க திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அன்னைக்கு நீங்கள் வந்து கலசத்தை விசர்ஜனம் பண்ணிடலாம். அதே போல் நிறைய பேருக்கு வந்து வீட்டு பக்கம் சூரசம்ஹாரம் நிகழ்வுங்கிறதே அந்த நிகழ்ச்சி வந்து நடக்காது. அப்படி இருக்கவங்க திருச்செந்தூரில் லைவ் போகும். அங்கே வந்து ஒரு 4-5 மணிக்கு எல்லாமே அசுரனுடைய தலை வந்து துண்டிக்கப்படும். அப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு தலை குளிச்சுட்டு வீடை வந்து லைட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு மாப் பண்ணிவிட்டு போய் விளக்கேற்றிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி படைச்சிட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து சாமி கும்பிடலாம். நிறைய பேருக்கு வந்து அன்டைமில் நடக்குதுன்னு போன டைம் சஷ்டி அப்போவே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு அப்படிலாம் சொன்னாங்க சூரசம்ஹாரம் நடக்கிறதுக்கு. அதே போல் திருக்கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அடுத்த நாள் காலையில் பண்ணிடுவாங்க. இப்போ எங்கள் வீட்டு பக்கம்லாம் மதியத்தில் திருக்கல்யாணம் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து மாலை நேரத்தில் நடக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்கள் காலையிலே வீட்டில் படையல் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டே போகலாம். சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு கூட திருக்கல்யாணத்தை பார்க்கலாம். ஆனால் அந்த விரதத்தை வந்து நம்ம நிறைவு பண்ணுறதுக்கான கணக்கு வந்து திருக்கல்யாணத்தை அன்னைக்கு தான் நம்ம வந்து நிறைவு பண்ணணும். சூரசம்ஹாரமுமே நீங்கள் வந்து அவ்வளோ நேரம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து வீட்டில் சாமி பார்ப்போம்ல, திருச்செந்தூரில் லைவ் போகும். நமக்கு சூரசம்ஹாரம்னாலே முதல்ல வந்து திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் கடலில் தான் சூரபத்மனை முருகப்பெருமான் வந்து அசுரனை வந்து மாய்த்து தேவர்களுக்கு வந்து விடிவு கொடுத்தாரு. அதனால் திருச்செந்தூரை வந்து நம்ம கணக்கு வச்சுட்டு நம்ம வீட்டில் அந்த டைமிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாமளுமே தலை குளிச்சுட்டு வீடு சுத்தம் பண்ணிட்டு பூஜை பண்ணிக்கலாம். அந்த சூரசம்ஹார டைமிங்கே நம்ம வந்து கணக்காக எடுத்துக்கலாம். ஷஷ்டி விரதம் வந்து யார் வேணாலும் இருக்கலாம், பொண்ணு பையன் அப்படிலாம் இல்லை, யார் வேணாலும் இருக்கலாம். இப்போது லேடிஸ் வந்து பண்ணும்போது வீட்டில் நாம் இதெல்லாம் பண்ணுறோம். இதே வந்து ஜென்ட்ஸ் வந்து ஷஷ்டிக்கு விரதம் இருக்கும்போது அவங்க வந்து இந்த விளக்கு ஏற்றுறது இந்த கோலம் போடுறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து வீட்டில் வந்து பூஜை ரூமில் நம்ம வீட்டில் அம்மா பண்ணுவாங்கள்ல எப்படியும் நம்ம இருக்கும்போது, ஸோ அவங்க வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து கோயிலுக்கு போயிட்டு தினம் முருகரை கும்பிட்டு நம்ம வந்து கோயில் சுற்றிட்டு வரலாம். அதே போல் குழந்தை வரத்துக்காக வேண்டி ஷஷ்டி விரதம் இருக்கிறவங்க அவங்களுடைய கணவரையுமே விரதம் இருக்க சொன்னால் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்து இதிலலாம் நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்தில் 2 பேருமா சேர்ந்து விரதம் இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை, நான் மட்டும்தான் இருக்க போகிறேன்னு மனைவி வந்து நினச்சாலும் நீங்கள் மட்டும் கூட விரதமாக இருக்கலாம். இல்லை என்னோடய ஒய்ஃப் வந்து மருந்து சாப்பிட்றா, அவளுக்காக நான் இருக்கிறேன், எங்கள் 2 பேருக்காகவும் சேர்த்து ஹஸ்பண்ட் மட்டும் இருந்தாலும் சரிதான், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து முழு மனசோட முருகப்பெருமான் கிட்ட முழு பக்தியோட சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலனே வேறு மாதிரி இருக்கும்.
ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஓவராலாக கவர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நான் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணுங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இனி உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் சஷ்டி விரதத்தை பற்றி ஷேர் பண்ணணுன்னா நான் அப்பப்போ வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி more இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.